இதை மீகா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களுடைய பிழைகளை கண்டித்து உணர்த்தும்படியாக அங்கே அந்த காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கின்றபடியினால் விடிய காலம் ஆகிற போது அதை நடப்பித்து. அப்படி என்றால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அன்றைக்கு இருந்த அந்த அரசியல் சூழலை இந்த மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் இனம் காட்டுகிறதை நீங்கள் பார்க்கலாம். காரணம், அந்த தேசத்தை ஆண்டவனும் அந்த தேசத்தின் மேலே அதிகாரம் செலுத்தினவனும் அங்கே இருந்த அதிகாரிகளும் அக்கிரமத்தை யோசிக்கிறவர்களாய் இருந்தார்கள் என்றதை இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். காரணம், நான் போய் இப்படி செய்யாத அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு எந்த அதிகாரியும் கேட்க போவது இல்லை. அவர்கள் நினைத்ததை அவர்கள் செய்வார்கள். நான் போய் ஒரு அரசாங்க அதிகாரிட்ட, இந்த நாட்டினுடைய தலைவன்ட்ட, ஐயா நீங்க இப்படி செய்யாதீங்க பிரச்சனை வரும் என்று சொன்னா யாராவது கேட்பானா? கேட்க மாட்டான். காரணம், அவனுடைய கையில் வல்லமை இருக்கிறது. விளங்குதான்? நான் சொல்ற கதையை அங்க யாரும் கேட்க போறது இல்லை. ஆகவே அவர்கள் அக்கிரமமானதை நடப்பித்து கொண்டே இருந்தார்கள். இப்படித்தான் அந்த தேசத்தினுடைய சூழல் இருந்தது. நன்றாக கவனியுங்கள். ஏற்கனவே அக்கிரமம் மிகுதியாவதனால் அன்பு தனியும் என்று இயேசு சொன்னார். அக்கிரமம் அதிகமாகி கடைசியில் என்ன செய்யறன்னு தெரியாமத்தான் தேவன் ஜலப்பிரளயத்தை கட்டளையிட்டார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, பொல்லாப்பு செய்வதற்கு எத்தனை பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் என்ன செய்தாங்க, அதை நடப்பித்து. அப்ப யோசித்தது மாத்திரம் அல்ல, பல காரியங்களை அவர்கள் நடப்பித்தார்கள். பல காரியங்களை நடப்பித்தார்கள். அப்படி என்றால் அதாவது ஹிட்லர் சொன்ன ஒரு வசனம் என்ன தெரியுமா? 90% யூதர்களை நான் கொண்டுட்டேன், 10% தான் இன்னும் மிச்சம் விட்டு போறேன், 90 கொண்டுட்டேன்னா சொன்னான். கர்த்தருடைய ஜனங்களை அழிக்க பல வழிகளிலும் அவன் போராடினான். சில யூத மக்கள், சில யூத அறிஞர்கள், சில யூத பெரியவர்கள் சில பிழையான காரியங்களை செய்யக்கூடும். ஆனால் அதுக்காக எல்லா யூத மக்களும் அப்படி என்று அல்ல. இந்த தேசத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருந்திருப்பார்கள், நன்றாய் சிந்திக்கிறவர்கள் இருந்திருப்பார்கள். அவங்களையெல்லாம் சேர்த்து தான் கொண்டு போய் எரிச்சான். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அல்பானியங்காரனா அவன் களவெடுப்பானும், கொசோவாக்காரனா அவன் களவெடுப்பானும், ரொமேனியங்காரன் அப்பா பயங்கர கலண்டுவான், ரொமேனியங்காரன் எல்லாமே கல்லனா. எத்தனையோ நல்லவாங்க இருக்கான், எவ்வளவோ படித்தவாங்க இருக்கான். விளங்க அவங்களுக்கு. அது மாதிரி சில பேர் செய்கிற பிள்ளையை வச்சுக்கிட்டு முழுவதுமா முத்திர குத்தி அவங்க எல்லாரையும் கொண்டு போய் எரிச்சது என்றது மிகப்பெரிய பிள்ளை. விளங்க அவங்களுக்கு. எத்தனையோ குழந்தைகள் இருந்திருக்கு, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருந்திருக்கு. விளங்குதா? அவங்களை எல்லாம் வண்டிலாக அவங்களெல்லாம் அப்படியே ரொரியில் ஏற்றி கொண்டு போய், பெரிய பெரிய ரெயினில் ஏற்றி கொண்டு போய் அதுக்கண்டே ஒரு இடத்தை செய்து அங்கே வச்சு எரிச்சதுன்றது பெரிய பிள்ளை. அப்படியெல்லாம் செய்யும் போது அவன் என்ன நினைச்சு செஞ்சான்டால், யார் கேட்க முடியும்? என்ற கையில் வல்லமை இருக்கு, என்ற வயலுக்கு என்ற கையில் வல்லமை இருக்கு. கையில் வல்லமை இருக்குன்றதை காட்டத்தான் ஹை ஹிட்லர்னு சொல்லி கையையும் நீட்டினது. போராடமெல்லாம் கையை நீட்டினது, எல்லாம் அதோட சேர்ந்து நீட்டி நின்றது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த தேசம் இன்றைக்கு உங்களுக்கு கிண்டைகள் தரலாம், ஆனால் அந்த கிண்டைகளில் ரத்தம் படிஞ்சிருக்கின்றதை நம்ம மறக்கக்கூடாது. விளங்குத? ஒரு காலத்தில் திரளான மக்கள் இங்கே என்ன செஞ்சிருக்கிறார்கள்? செத்திருக்கிறார்கள். 10 மில்லியன் யூதனை கொண்டான்னு சொல்றாங்க. ஆனால் எவ்வளோ பேரை கொண்டாண்டு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை ஒரு ஜெர்மன்காரன் நல்லவனா இருந்து யூதனை மறைச்சி வச்சிருந்தா அவனை வீட்டோடையே கொளுத்தின காரியம் எல்லாம் இருக்கு. விளங்க? எல்லா ஜெர்மன்காரங்களும் அப்படி இல்லை. அதுக்காக நம்ம எல்லா ஜெர்மன்காரனும் அப்படி நினைக்கக்கூடாது. நல்லவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. சில பேர் காப்பாத்தினாங்க, ஆனால் காப்பாற்ற நினைச்சவனை எல்லாம் வீட்டோட சேர்த்து கொளுத்தினான். இப்படி ஒரு அக்கிரமமான காரியங்கள் இன்றைக்கு தேசத்தில், இன்றைக்கு நாம வாழ்ற இந்த தேசத்தில் நடந்தது போலத்தான் அன்றைக்கும் என்ன செய்தது? நடந்து கொண்டு இருந்தது. அப்பொழுதுதான் இந்த மீகா தீர்க்கதரிசி அந்த தேசத்தினுடைய சூழ்நிலையை கொஞ்சம் முதலாவது விளங்கப்படுத்துகின்றார். தேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றதை பார். அல்லேலூயா. இரண்டாவது, நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள். வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு, வீடுகளை எடுத்துக்கொண்டு, புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவளுக்கு ஐயோ. அப்படின்றால் எல்லாத்தையும் எடுத்துட்டான்.
நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. யூதனுக்கு இருந்த அத்தனை வீடுகள் இன்றைக்கு எங்க? அவனுடைய சொத்துக்கள் எங்க? குடும்பமாகவே கொண்டதுனால அவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு பிடிச்சிட்டு போனாக்கள் வரமாட்டாங்கன்னு தெரியும். பக்கத்தில் இருந்த ஜெவங்காரமே இருந்திருப்பான். இனி யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறோம். நாம ஜோதிச்சு பார்த்துக்கொள்ளுங்க, இந்த தேசத்துக்கு வந்து ஒரு 30-35 வருஷம் நம்மளே ஒரு வீடு வேண்டி இருக்கிறோம்னா, ஒரு 1000-1800 வருஷம் இங்கே வாழ்ந்தவன் எத்தனை வீட வேண்டியிருப்பான்? எவ்வளோ சொத்து இருந்திருக்கும். அவைகள் எல்லாம் இச்சித்து எடுத்துக்கொண்டார்கள். இச்சித்து என்ன செஞ்சாங்க? எடுத்துக்கொண்டார்கள். பிரச்சனை வரும்போதே பாவம் மட்டும் பார்த்துருக்க மாட்டான். போனோடனே வீட்டு எடுக்கிறதுலேயே கவனமாக இருந்திருப்பான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆகையால் கர்த்தர், நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கின்றேன். நல்லா கவனிங்க. இப்படி இருந்தபடினால் கர்த்தர் என்ன சொல்றார் என்றால், நான் இந்த ஜனத்துக்கு தீமையை வருவிக்க நினைக்கின்றேன். காரணம், இவர்கள் கையிலே இரத்தம் படிந்திருக்கிறது. இவர்கள், நல்லா கவனிங்க, மனுஷனுடைய இரத்த பழிக்காக பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ரத்தம் சிந்தப்பட்ட மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படுதோ அந்த மனுஷனுக்காக நான் பழி வாங்குவேன் என்று இயேசு சொன்னார். அதனால கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின் படியே இங்கே திரளான ஜனங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கின்றது. விளங்குதான்? அதனால ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், இந்த ஜனத்துக்கு விரோதமாக நான் தீமையை வருவிக்க விரும்புகிறேன், வருவிக்க நினைக்கிறேன். அதில் நின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள். அப்படி என்றால், ஒரு மாடு அதை இழுத்து கொண்டு போறதுக்கு, எப்படி ஒரு வண்டியில் இழுத்து கொண்டு போறதுக்கு கழுத்தை கொடுக்கணுமோ அது மாதிரி இந்த பிரச்சனை அங்கே வரும்போது அதை நீங்க சந்திச்சே தான் ஆகணும். கழுத்தை கலட்டவே முடியாது. கழட்ட என்ன செய்யாது? முடியாது. கண்டிப்பா அதுக்குள்ள உங்களோட கழுத்தை கொடுத்து தான் ஆகணும் என்றார். அப்படின்னா வேற வழியே கிடையாது என்றார். அது மாத்திரம் அல்ல, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்நாளிலே உங்கள் பேரில் ஒப்பு சொல்லி, நாம் முற்றிலும் பாழானோ, நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார், என்னமாத என்னை விட்டு நீக்கி போட்டார், நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தார் என்று துயரமாய் புலம்புவார்கள். அப்படி என்றால் அந்த நாட்டினுடைய சூழல் முற்றுமாக மாற்றப்பட்டு, நல்லா கவனிங்கள், அங்கிருந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே இழந்து போய், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டின் ஆசீர்வாதம் இழந்து போய், இப்போ ஜெர்மன் அரசாங்கம் ஒரு புது சட்டம் கொண்டு வருது. யாராவது இந்த ஹார்ட் ஃபியரில் இருக்கிறவரால் வேலைக்கு போனால் 1 வருஷம் 1000 ரூபா கொடுக்குற மாதிரி போனால் 1000 ரூபா என்ன செய்வோம்? கிடைக்குமா? கிண்டர்கார்டன் கொஞ்சம் கிடைக்கும் போது நல்லா கவனிங்க. பகிர்ந்து கொண்டு துயரமாக என்ன செய்வார்கள்? புலம்புவார்கள். கர்த்தரின் சபையிலே சுதந்திர வீதத்தை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். அப்படி என்றால் நல்லா கவனிங்க, அந்த காலங்கள் வரும்போது ஊழியம் எல்லாம் செய்ய இயலாது. ஊழியம் எல்லாம் செய்ய முடியாது. காரணம், கர்த்தருடைய சபையில் சுதந்திர வீதத்தை அளந்து கொடுக்க உனக்கு இல்லாது இருப்பார்கள் என்று சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்றார் என்றால், தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார். இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லாதீங்க, இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லாதீங்க என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த பிரகாரம் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருந்தால், சொல்லாவிட்டால் நிந்தை என்ன செய்யாது? நீங்காது. நல்லா கவனிப்பீர்கள். உண்மையே சொல்லாட்டி என்ன செய்ய முடியாது? நிந்தனை நீங்காதண்டா அதிலிருந்து நம்ம காப்பாற்றப்பட முடியாது. உண்மையை சொல்லாட்டி அதிலிருந்து நாம என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. ஆனா இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. பிரச்சனை வரும், அது வரும், இது வரும்னு சொல்லி சொல்லாதுங்க அப்படின்னு சனம் சொல்லுது. 10ஆம் வசனம், எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை என்ன செய்யும்? நாசப்படுத்தும். அந்த நாசம் கொடியதாய் இருக்கும் என்று சொல்றார். அந்த நாசம் எப்படி இருக்கும்? கொடியதாய் இருக்கும்னு சொல்றார். அதனால நீங்க எழுந்திருந்து என்ன செய்யுங்க? போங்க, எழுந்திருந்து போங்க. இது இளைப்பாறு இடம் இல்லை. இளைப்பாறு இடம் என்று சொல்லி நாம் என்னத்தை சொல்லுவோம்? நாம் எங்க போய் இளைப்பாறுவோம்? இதுக்குள்ள இருப்போம் என்று நினைக்கிற நினைப்பு, அதான் இளைப்பாறுதல். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருண்டா, நீ எழுந்திருந்து போ, இதுக்குள்ள இளைப்பாறாத, இது இளைப்பாற இடம் அல்ல. ஏண்டால் அந்த அந்த நாசம் கொடியதாயிருக்கும் என்று சொல்றார். அந்த அழிவு மனுஷனுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும் என்று சொல்றார். அல்லேலூயா, ஆமென்.
என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு என்று சொன்னால், பாருங்க 11ஆம் வசனத்தை பாருங்க. ஆனால் இவங்க ஏற்கனவே இந்த தீக்குப்பிடியெல்லாம் சொல்ல வேணாம் என்று சொன்னவங்க தானே, அதனால மனம் போகிற போக்கின்படி போய் அபாத்தமானதை உரைக்கிற ஒருவன், பொய் சொல்ற ஒருவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உங்களுக்கு போதிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கியா இருப்பான்னு சொல்றாரு. விளங்க அவங்களுக்கு அப்படின்னா என்ன? குடிப்போம், சந்தோஷமா இருப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம வாழ்க்கை போலவே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு இழுப்போம் என்று சொல்றவன் சரியா இருப்பான். ஆனால் எழுந்திருந்து போங்கன்னு சொல்றவன அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்றாரு. ஏனென்றால் அது பொருந்தாது, அது நமக்கு என்ன செய்யாது, பொருந்தாது. நல்லா கவனிங்க. நான் எப்பவுமே கர்த்தர் சொன்ன சில காரியங்களை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஆண்டவர் சொன்னவர் கொண்டு போய் நீ என்ன செய், காப்பாத்து அப்படி என்று சொன்னவர். அப்ப எனக்கு ஒரே யோசனை, அது ஏன் கர்த்தர் அப்படி சொன்னார், ஏன் அப்படி சொன்னார்? இப்பத்தான் அதுக்கு சரியான விளக்கத்தை அவன் சொல்றான். என்ன சொல்றான் என்று சொன்னால், அணு ஆயுதம் இந்த உலகத்தில் அடிக்கப்படும் போது, ஒரு அணு ஆயுத தாக்குதல் இந்த உலகத்திலே நிகழ்த்தப்படும் போது, இந்த பூமியில இருந்து அதுக்குள்ள எழும்புகிற அந்த காளான் போன்ற ஒன்று பூமியில இருந்து 15 கிலோமீட்டர் உயரத்துக்கு முதலாவது போகுமா. ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடந்தால் 15 கிலோமீட்டருக்கு அது என்ன செய்யும், முதலாவது போகும். அது அந்த வீடியோவா இருக்கு, நான் உங்களுக்கு போட்டு காட்டினா உங்களுக்கு தெரியும். 15 கிலோமீட்டர் போகும். அது 15 பூமியிலிருந்து 15 கிலோமீட்டருக்கு மேலே தான் சாதாரணமாக இப்போ மழை பெய்கிற மேகம் இருக்குது. விளங்க உங்களுக்கு அந்த மேகங்கள் போகுதே, அது ஒரு 15 கிலோமீட்டர் உயரத்தான் இருக்கு. அதில் இருந்து அதை என்ன செய்யும் என்றால் இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் மேலே போகுமா. அப்படி மேலே போகும்போது திடீரென்று என்ன நடக்கும் என்றால் பூமி குளிராயிரும். ஒரு -50-60க்கு என்ன செய்யும், திடீரென்று வரும். இது செயற்கையாய் வருகிற குளிர், இயற்கையாய் வர்ற குளிர் இல்லை, செயற்கையாய் வர்ற குளிர் வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா கவனிங்க. இப்போ நாம சாதாரணமாக இப்போ நோமலாக இப்படி இருக்குது, வெளியால் வெயில் அடிக்குது, நோமலாக இருக்குது. திடீரென்று இப்படி அடித்து குளிர் வந்துட்டேன்டா, நான் விண்டர் உடுப்பை தான் என்ன செய்யணும், போடணும். இந்த உடுப்பை தான் போட போகிறேன் அடம் பிடிச்சா சரி வராது. அதை போட்டு தானே தான், அதை போட்டால் தான் வெளியே போகலாம், இல்லை செத்து போயிடுவேன். விளங்க அவங்களுக்கு. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடந்து அதன் நிமித்தம் நல்லா கவனிங்க, திடீரென்று இந்த செயற்கையான விண்டர் வரப்போகிறதை கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது அப்படி ஒரு அணு ஆயுத தாக்குதல் சாத்தியம் இருக்கு. 2010ஆம் ஆண்டு கர்த்தர் சொல்லும் போது அப்படி எதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அதற்கான சகல சாத்திய கூறுகளும் ஒவ்வொருத்தருடைய வாயும் சொல்றதை நீங்கள் கேட்கலாம். அணு ஆயுதம் அடிக்க போறேன், அணு ஆயுதம், இது அணு ஆயுதத்தை பற்றி இப்போ கதையே. அணு ஆயுதம் ஏதோ அழிலவன்ற பொருள் மாதிரி போய் எல்லாரும் அணு ஆயுதம் சர்வசாதாரணமாக போயிடுச்சு. சொல்றது நல்லா கவனிங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடக்கும் என்றால் கர்த்தர் பல காரியங்களை காட்டினார். சோளங்கதிரை காட்டினார், அந்த சமைக்கக்குள்ள அந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய குய்க ரோலை காட்டினார், கருப்பு குதிரையை காட்டினார். இது மூன்றுமே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையலோட சம்பந்தப்பட்டது. விலங்கு அவங்களுக்கு சமைக்கிற சாமான்களோட சம்பந்தப்பட்டது. அது மூன்றையும் கர்த்தர் காட்டுறார் என்றால் உலகத்தில் வரப்போகிற கொடிய பஞ்சத்தை தான் கர்த்தர் சொல்லிக்கார். காரணம் இப்படி அடிச்ச உடனே, நல்லா அடிச்ச உடனே அவன் சொல்றான், பூமி சாதாரண நிலைமைக்கு வர்றதுக்கு 10 வருஷம் ஆகும். அடிச்ச உடனே எவ்வளவு பேர் சாவாங்க, பிறகு பஞ்சத்தால எவ்வளவு பேர் சாவாங்கன்னு சொல்றான். நல்லா கவனி, இதுக்கு பேர் நியூக்ளியர் விண்டர், இந்த அணு ஆயுதத்தினால வரக்கூடிய விண்டர். காரணம் திடீரென்று நான் சொல்றான், இந்த எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் அந்த டிராக்டர்கள் எல்லாம் இயங்காது. அது பழுதா போனாலும் ஒரு பார்ட்ஸை திடீரென்று செய்து எடுக்க இயலாது. காரணம் திடீரென்று இவன் அடிக்க அவன் அடிக்க டக்குன்னு அந்த அணு ஆயுதங்கள் வெடிக்கிறதுனால மேலுக்கு போய் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் அந்த விண்டர் எல்லாமே உறைஞ்சு போயிடும். எல்லாமே உறைஞ்சு போயிடும். உறைஞ்சு போச்சுன்னு சொன்னால் கடைசியில் அடுத்தது பஞ்சம்தான் வரப்போகுது. அதனால தான் கர்த்தர் அந்த கருப்பு குதிரையை காட்டியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். உலகத்தில் வரப்போகிற அந்த கொடிய பஞ்சம் நான் நினைக்கிறேன் குறைஞ்சது 4 வருஷத்துக்கு அந்த பஞ்சம் இருக்கும். அந்த பஞ்சத்தில் பூமியில் இருக்கிற மக்களில் 1/3 பங்கு ஜனம் சாவும் என்று கர்த்தர் சொன்னது அப்படியே நடக்க போகுது. அப்படியே நடக்க போகுது. நல்லா கவனிங்க ஐயா, நம்ம வாழ்கிற இந்த காலங்கள் மிக பயங்கரமானதுன்றதை நீங்கள் மறக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னால் இதில் நின்று உங்களுக்கு பொய் சொல்ல என்னால் முடியலை. நான் உண்மையைத்தான் பேசுகிறேன். கர்த்தர் என்னோடு சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் என்னுடைய மனதில் நான் வச்சு கொண்டிருக்கிறேன். அதனால் ஒவ்வொன்றையும் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். தேவன் சரியாத்தான் சொல்லியிருக்கார், கர்த்தர் சரியாத்தான் சொல்லியிருக்கார். நீங்கள் பயப்படாதீங்க, உங்களை தேவன் நிச்சயமாக காப்பாற்றுவார், நிச்சயமாக
காப்பாற்றுவார். நான் சொல்றது நல்லா கவனிங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. என்ன பொறுத்தளவில் இந்த அந்த அணு ஆயுத தாக்குதல் நடந்துட்டு, நியூக்ளியர் விண்டர் நடந்துட்டேன்னு சொன்னால், அது வந்துட்டேன்னு சொன்னால் அடுத்தது இது வரப்போகுது. வந்தால் பஞ்சம் வரப்போகுது. பஞ்சம் வந்தால் ஜனங்கள் என்ன செய்யப்படுறாங்க? பஞ்சத்தினால சாக போகுது. இதுதான் கர்த்தர் சொன்ன பஞ்சம். மத்தேயு 24 சொன்ன பஞ்சம். அது சாதாரண பஞ்சம் அல்ல. அது ஒரு உலகத்தை கிட்டத்தட்ட 1/3 கொண்டு போகிற அளவுக்கு பஞ்சம்டா பார்த்துக்கொள்ளுங்க. எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாத அங்கே எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் அவ்வளவு தூரம் ஒரு கொடிய பஞ்சமாய் இருக்கும். அவன் அதை சொல்றான். முதல் இந்த கதையெல்லாம் இல்லை, இப்போதான் போடுறாங்க டிவியில். அதை பற்றி நல்லா கவனிங்க. முதல் அவங்க என்ன சொல்றாங்க என்றால், இந்த போராட் நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, உணவு கவர்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்க, உணவு களஞ்சியம் என்ற ஒன்று கவர்மெண்ட் இருக்கும், விளங்குதா? அதை இப்படின்றதுக்கெல்லாம் முடியும் என்று சொல்றான். என்ற சாப்பாடு வராது, தடாரண்டு என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். நாம வேண்டி வச்சிருக்க 10 கிலோ அரிசி பார்த்துருக்க போகும். நல்லா கவனிங்க. கவர்மெண்ட்டு இருக்கும், கடையில் வந்து சனம் அள்ளும், தடன்னு முடியும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அந்த பஞ்சத்திலிருந்து யாரும் அவ்வளோ இலகுவா தப்ப முடியாது, விளங்குது? அதுக்கு பேர் வந்து நியூக்ளியர் விண்டர். இந்த 12ஆம் தேதி ஜோ பைடன் ஜெர்மனிக்கு வர்றாரு. 12ஆம் தேதி அவர் வர்றார். எங்க வர்றார் என்றால், ஜெர்மனியில இருக்கக்கூடிய ராம்ஸ்டைன் என்ற அந்த இராணுவ முகாமுக்கு அவர் வர்றார், ஜோ பைடன். இந்த 12 நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க கவனமா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். நீங்க அதுக்காக பயப்படாதீங்க. நல்லா கவனிங்க. 12ஆம் தேதி வர்றார். வந்து 59 நாடுகளுக்கு மேலே அவங்க வந்து அவங்க என்ன செய்ய போறாங்க என்றால், நீண்ட தூர, அதாவது செலன்ஸ்கி, உக்ரைன் பிரசிடென்ட் செலன்ஸ்கி ஒரு திட்டம் ஒன்றை வகுத்திருக்கிறார். அதாவது வெற்றி திட்டம், அதாவது அந்த ரஷ்யாவை வெல்லக்கூடிய திட்டம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார், சீக் பிளான், விளங்குதா? அதான் அவற்றை விக்டரி பிளானை வச்சிருக்கிறார். அந்த பிளானை அவர் ஏற்கனவே அமெரிக்காவில் கொண்டு போய் ஜோ பைடனுக்கெல்லாம் காட்டிட்டார். எப்படி என்றால், ஒரே நேரத்தில் ரஷ்யாவினுடைய நீண்ட தூர ஆயுதங்கள் ரஷ்யாவுக்குள்ள செலுத்தி அவனுடைய இராணுவ இலக்குகளை அழிச்சு விட்டால் ரஷ்யா கையை தூக்கிடும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அனுமதி லண்டன் அனுமதி கொடுத்துட்டுது அடியேன்னு சொல்லி. இப்போ அமெரிக்கா இன்னும் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் எப்பயுமே கொடுக்குற, அதான் அவங்களோட வழக்கம். அதனால இப்போ வர்றான். எப்போ பாருங்க, சரியா 12ஆம் தேதி வர்றான். நல்லா கவனிங்க. கர்த்தர் சமூகத்தில் இருங்க, தேவனை நோக்கி பாருங்க, தேவனே காப்பாத்தும்னு சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இந்த 12ஆம் தேதி வர்றான், விளங்குதா? 12ஆம் தேதி வந்து இந்த 59 நாடுகளும் சேர்ந்து கூட்டி கழிச்சு கதைக்க போகுது, விளங்குதா? கதைக்கிறதுக்கு முன்னாலேயே செலன்ஸ்கி நேற்று சொல்லி போட்டான், நீங்கள் என்ன கதைக்கிறீங்களோ அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் கொடுத்த லிஸ்ட்டை தந்தே ஆகணும், வேற வழி கிடையாது என்று சொல்லி போட்டான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது ஒரு பக்கம் இருக்கா, இங்கால பக்கம், விளங்குதா? அப்போ ரஷ்யாக்கார் பூட்டின் இதுவரைக்கும் இந்த செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சிட்டான். என்ன செஞ்சான் என்று சொன்னால், அதாவது அணு ஆயுதத்தை ஒரு நாட்டின் மேலே பயன்படுத்தணும் என்று சொன்னார். அதுக்கு முக்கியமாக கையெழுத்து விடணும் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதானது இருக்கும். ஒரு பிரசிடென்ட் எலோட் பண்ணாமல் அதை செய்ய முடியாது, விளங்குதா? சமீபத்தில் பூட்டின் எல்லா ஜேர்னலிஸ்டையும் கூப்பிட்டு வச்சு ஒரு காரியத்தை செஞ்சு போட்டான். என்ன சொன்னான்டா, இனி இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லை, இதுக்கு எல்லாருமே பொறுப்பு. அதாவது சாதாரணமான இராணுவ அதிகாரி நினைச்சாலே என்ன செய்யலாம், அடிக்கலாம். அது ஏன் அவன் அப்படி சொல்றான்டா, இங்கே பாரு, மேற்குலகத்துக்கு ஒரு செய்தியை அவன் சொல்றான், இங்கே பாரு, நிலைமை தொங்கலுக்கு போகுது, இதுக்கு பிறகும் நீ விளையாடாத என்றதான் அது அர்த்தம். காரணம், ஒரு இராணுவ அதிகாரி நினைச்சால், இராணுவ அதிகாரி பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஜெனரல் நினைத்தா அந்த முடிவு எடுக்கலாம், ஒரு மினிஸ்டர் நினைத்தா முடிவு, பாதுகாப்பு அமைச்சர் நினைச்சா அந்த முடிவை எடுக்கலாம். தனியாக இனி நான் அதுக்கு பொறுப்பாளி இல்லை என்று மாறி அதில் சைனை வைக்கிறத எல்லா மீடியாவுக்கும் காட்டினான். சரியா? அப்படின்னா யார் நினைச்சாலும் அடிக்கக்கூடாம். அதாவது இனிமேல் எங்கள் மேல் தாக்குதல் நடத்த என்ன சொன்னான்டால், அணுவாயுதம் இல்லாத ஒரு நாடு, அணுவாயுதம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய உதவியோடு எங்கள் மேல் தாக்குதல் நடத்தினால் அணுவாயுதம் இல்லாத அந்த நாடும் அணுவாயுதம் உள்ள ஒரு நாடாத்தான் கணிக்கப்படும் என்று அவன் சொன்னான். நல்லா கவனி. அதனால இந்த 12ஆம் தேதி இந்த கிறுக்குகள் எல்லாம் கூடி வந்து ஒருவேளை இந்த அனுமதியை கொடுத்துட்டு வைங்க, கொடுப்பானுகள் கொடுத்துட்டு வைங்க, விளங்குதா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது எப்போ வருதுன்னு சொன்னால், இஸ்ரேல் சண்டை அங்க, இதெல்லாம் அவங்க போடுற பிளான், இதெல்லாம் ஏற்கனவே திட்டம் வகுத்தாச்சு. இஸ்ரேலை நீங்க பாத்தீங்கன்னா
முதலாவது இந்த ஹமாஸ்காரன் உள்ள வரக்குள்ள விட்டது. காரணம் மொசாட்டுக்கா தெரியாது இவன் உள்ள வாரது. மொசாட் விட்டது என்ற இஸ்ரேலுடைய எல்ல விரிவாகணும் கத்தர வர்றதுக்கு முன்னால். ஆகவே மொசாட்டை என்ன செஞ்சுட்டு விட்டது. அவனுக்குள்ள அங்கே போய் பேஜரை வெடிக்க வைக்கிற மொசாட்டுக்கு இவன் வரப்போறதையா தெரியாது. விட்டவன் விட்டு உள்ள எடுத்து போட்டு பெரும் தலைகள் எல்லாத்தையும் தட்டிப்படான். தட்டி இப்போ கமாசிட கதை பெருசாக இல்லை. கமாசில் அங்கே கடைசியாக சின்வாரன்ற ஒருத்தர் நொண்டி நொண்டி அதுக்குள்ளே திருறாருன்னு கேள்வி அவர் கிடக்குள்ளேயே சாப்பாடுலாம் செத்து போயிடுவார். அவர் வெளியெல்லாம் வரையலாது. எவ்வளோ நாளைக்கு தான் அண்டர் கிரவுண்டில் கிடக்கிறது. அது அங்கே ஒன்றும் இல்லை. அங்கேருந்து இப்போ ரொக்கெட்டும் அடிக்கிறது இல்லை. பிறகு அவனுக்கு இருந்த ஈரான் அடுத்ததாக ஏற்படுத்தி வைத்திருந்த மிகப்பெரிய ஒரு எதிரி இந்த ஹிஸ்புல்லா. விளங்க அவங்களுக்கு ஹிஸ்புல்லாவுக்கு சார்ஜரை கொடுத்து அதை அங்கேயும் இங்கேயும் இருந்து வெடிச்சபடினால அதை யார்கிட்ட அவன் அந்த இதை கொடுத்துருந்தவன் அந்த பேஜரை யார்கிட்ட கொடுத்துருப்பான் என்றால் முக்கியமான அவங்களோட தளபதிகள்கிட்ட தான் அவன் கொடுத்து வச்சிருப்பான். அவங்கெல்லாம் நேரடியாக அந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவரோட விளங்குதா நசரல்லாவோட நேரடியான தொடர்பில் இருக்கிறவங்க. திடீரென்று வெடித்து கணவேறு கண் இல்லை, காய்ச்சட்டுக்குள்ளே இருந்து வெடித்தவனெல்லாம் ஆள் இல்லை. விளங்க அவங்களுக்கு இப்படி கணவேறு என்ன செஞ்சாங்க போயிட்டாங்க. அப்போ முக்கியமாக இருந்த ஒரு 3000 அதில் 3000-4000 பேரை என்ன செஞ்சான் முதலாவது முடித்து அவங்களெல்லாம் செயலிழக்க பண்ணிட்டான். விளங்குதா. அடுத்தது மிச்சாக்கள் பிரிப்பாங்களே அவன் கொஞ்சம் பேர் வந்தான் காதுக்குள்ளே வச்சுட்டு அது வெடித்து அது கணவேறு காது இல்லை ஆளும் இல்லை. விளங்க இப்போ குண்டு போடுற சத்தமே கேட்குது இல்லை, செவ்வெல்லாம் படிச்சு போச்சு, செவ்வெல்லாம் படிச்சு போச்சு. சரியா. அப்படி கொஞ்சம் பேரை தட்டினான். பிறகு நசரல்லாவிலிருந்து எல்லாரையும் போட்டு தள்ளினான். இப்போ இருக்கிறதெல்லாம் சின்ன வாண்டுகள் தான் இருக்குது. பெருந்தலையை தட்டியாச்சு. எப்படி என்றால் ஒரு பாம்பு நீளமாக இருக்கும், தலையை வெட்டி விட்டால் பாம்பு நீளமாக இருந்து என்ன செய்யற தலையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நீளமாக இருக்குன்னு சொல்லி 1,00,000 படர்ந்து தலையெல்லாம் போயிடுச்சு. விளங்க. அப்புறம் 2வது தலைவர் நான் பொறுப்பெடுக்கன்னு வந்தார். எடுத்து 1 மணி நேரத்தில் ஆள் இல்லை. இப்போ அடுத்தது யாரும் தலைவரா வரமாட்டேன்னு பயப்படுறான். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நசரல்லாவினுடைய ஊர்வலத்தை கொண்டு போய் அடக்க ஆராதனை செய்கிற அந்த ஊர்வலத்தையே இப்போதைக்கு நிறுத்தி வைப்போம். இப்போதைக்கு தற்சமயம் எங்கேயாவது கொண்டு போய் லைட்டாக தாட்டு வைப்போம். பிரச்சனை முடிஞ்ச பிறகு வேணுமெண்டா ஊர்வலமாக கொண்டு போய் தாப்போம். இப்போ இவரை தாக்கணுமெண்டா நாங்கள் பெரிய ஆக்களெல்லாம் கொஞ்சம் பேர் வரிசைக்கு வர வேண்டி இருக்கும், போகிற வழியில் நம்மளையும் சேர்த்து தாக்க வேண்டி இருக்குமென்னு சொல்லி மாட்டேன்ட்டான். அப்போ இஞ்சால இந்த கதையையும் என்ன செஞ்சாச்சு, லெபனானில் கொஞ்சத்தை ஒரு முடிவுக்கு கொண்டாச்சு. விளங்க அவங்களுக்கு. அடுத்தது இருக்கிறது மெயினால் ஈரான். விளங்க அவங்களுக்கு. இங்கே தான் இப்போ யுத்தம் நடக்க போகுது. இப்போ ஈரான்ட யுத்தம் நடக்கும்போது ரஷ்யா அவங்களுக்கு உதவி செய்ய வரும் என்றத அவங்களுக்கு தெரியும். காரணம் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நல்ல ஒரு ஒத்துமை இருக்கு. S-400 என்ற வான் பாதுகாப்பு சாதனத்தை இப்போ கொடுத்துருக்கான் ஈரானுக்கு. விளங்க அவங்களுக்கு. இப்போ ஈரான் கொண்டு போய் தன்னிட்டு இருக்கிற கப்பலெல்லாம் கொண்டு போய் ஒழிக்குது. என்ன வயல்கள் மேலே தாக்குதல் நடத்த போறாங்கன்னு சொல்லி ஒரு கதை போகுது. என்ன வயலை பிடிக்க போறான்னு இன்னொரு கதையும் போகுது. ஆனால் ஹைப்பர்சோனிக் அவன் அடித்தது 12 நிமிஷத்தில் வந்தது, இவன் அடிக்கிறது 2 நிமிஷத்தில் போனாலும் போகும்னு சொல்றாங்க. விளங்குதா. என்ன இஸ்ரேல்கிட்ட அவ்வளோ நவீன ஆயுதங்கள் இருக்குது. அதனால அங்கால இஸ்ரேல் அந்த சண்டையை நாளைக்கு துவங்கும் என்று எதிர்பார்க்குறாங்க. துவங்கினால் எண்ணெய் விலை அதிகமாக ஏறும். பிறகு அதை ஈரான் அவனுடைய அந்த கடல் வழியாக போக்குவரத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை மூடினான்னு சொன்னால், ஜனசந்தின்னு சொல்லுவாங்களே, அதை மூடி விட்டான்னு சொன்னால் உலகத்தில் 30% போக்குவரத்து அந்த பகுதியில் தான் நடக்குது. எண்ணெய் வர்த்தகம் கேஸ் எல்லாம் அந்த பக்கத்தால் தான் போகுது. கணவேருக்கு சாப்பாடு இருக்காது, பெரிய பிரச்சனை வரும். நல்லா கவனிங்க. இது மூட போகிறான் சொல்லிட்டாண்டே மூடுறேன்னு அந்த வான்பரப்பை மட்டும்தான் மூடி வச்சிருக்கு. இப்போ கடலை மூட போகிறான்னு சொல்கிறான். மூடுனா சிக்கல் வரும், அது ஒரு பிரச்சனை. அப்போ அதனால் இவன் இஸ்ரேல் அங்கே தாக்க போகும்போது அதுக்குள்ள ஈரான் அந்த இஸ்ரேல் ரஷ்யா தலையிடும் என்றதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி தலையிடக்கூடாதுன்னு சொல்லித்தான் நெட்டனியாக ஃபோன் பண்ணி பேசினவர். விளங்க. அங்கேருந்து ரொக்கெட் வரக்குள்ளேயே முதலாவது ஃபோன் பண்ணி பேசினது இங்கே. ரொக்கெட் வந்தால் அவன் அடிக்கிறதுக்குள்ள பார்க்கணும். ஃபோன் பண்ணது ரஷ்யாவுக்கு. காரணம் அவங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு தான் ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்குள்ள இருந்த ஒரு ஆயுத கிடங்கு அன்னைக்கு அடித்தது இஸ்ரேல். விளங்குதா. அப்போ அங்கால பக்கம் இவன் போகாமல் இருக்க இங்கால இவனை என்ன செய்யணும் கொஞ்சம் இழுக்கணும். அதனால அந்த சண்டை அங்கே அதிகரிக்கக்குள்ள இஞ்சால சண்டை இங்கே அதிகரிக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு. விளங்க அவங்களுக்கு. இங்கே பெரிய சண்டை வரப்போ இதுக்கு தான் ஜெனரல் பெருசாக போடமான் பெருசாக பிளானாக போட்டுட்டு என்ன செஞ்சவன் டிவியில் சொன்னவன், இந்த பகுதியால் தான் போகும் அமெரிக்க நாமி. விளங்குதா. எல்லாமே நீங்கள் தான் என்ன செய்வோம், தண்ணி கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு சொன்னவன் இதுக்கு தான். அதனால தான் அகதிகாரன் கத்தியால் குத்துறான்னு சொல்லி போட்டு போர்டர்ல எல்லாம் இனி யாரும் தப்பி போகாமல் ஆமியை கொண்டு நிறுத்தி வச்சிருக்கு. நல்லா கவனிங்க.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பயங்கரமான காலகட்டம். ஆமே, ஹல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்டா, உங்களுக்கு நினைச்சா பயமாக இருக்கு, பயமாக தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் செய்ய இயலாது. நான் என்ன சொல்கிறேன்டால், கர்த்தருடைய ஒரு சித்தத்தை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், நோவாவிட்ட ஆண்டவர் போய் மழை வரப்போகுதுப்பா, நீ ஒரு பேழையை கட்டன்னு சொன்னார். நோவா மழை வரக்கூடாதுன்றே ஜெபிச்சு கொண்டு இருந்தா சரி வருமா? வராது. மலையை கட்டுகிறேன், வானத்தை கட்டுகிறேன், அதை கட்டுகிறேன், இதை கட்டுகிறேன். யோசுவா வானத்தை நிறுத்தினது, சூரியனை சந்திரனை நிறுத்தின போல நான் கட்டளை கொடுக்குறேன், இப்படிலாம் சொல்லி கொண்டு இருந்தா. எலியா சொல்லியது போல செய்கிறேன், வராது. அது வந்தே தான் ஆகும். அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னதோ அவரை தான் அவர் செய்யணும். அவர்கிட்ட என்ன சொன்னதோ அதான் அவர் செய்யணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. எனக்குள்ள ஒரு விதமான குழப்பம் ஒன்று ஓடுது. ஏன்னா கர்த்தர் என்கிட்ட சொன்னபடியால் விளங்க. அவங்களுக்கு என்ன பொறுத்தவரை நல்லா கவனிங்க. என்னோட ஓடுது. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், எல்லாரையும் காப்பாற்றணும் மட்டும் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நான் மட்டும் தனியாக எங்கேயாவது போய் ஓடுவோம்ன்றலாம் என்ற பிளான் கிடையாது. எனக்கு அப்படிப்பட்ட எண்ணமும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அதனால் என்ன பொறுத்தவரை ஒன்று இந்த பஞ்சம் இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிற யாரும் அகப்படலைன்னு கர்த்தர் சொன்னவர். ஆனால் பஞ்சம் நிச்சயமாக உலகத்தில் வரப்போகுது. பஞ்சம் நிச்சயமாக உலகத்தில் வரப்போகுது. இந்த பஞ்சம் வரும்போது கர்த்தருடைய ஜனங்களை வச்சு எப்படி போஷிக்கிறது, என்ன மாதிரி அவங்களுக்கு செய்கிறது, இந்த ஒரு திட்டத்தை கண்டிப்பாக வகுக்க வேணும். இது மாத்திரமல்ல, இந்த காரியங்கள் இலங்கையில் இருக்கிற சபைகளுக்கும் போதிக்கப்பட வேண்டும். விளங்க அவங்களுக்கு. காரணம், வரப்போகிற இந்த நிலையில் நாங்கள் என்ன மாதிரியா செயற்படணுன்ற தேவன் ஒரு பெரிய வெளிப்பாடை தந்திருக்கிறார். அந்த வெளிப்பாடை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போய் ஜனங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விளங்க அவங்களுக்கு. இது கண்டிப்பாக வரப்போகுது. அந்த ஆண்டு நிற்கிது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் டைம் தான் நல்லது, அதாவட்டான் கேட்கணும். சில வேளை நோவா பேழையை கட்டி முடிக்க மட்டும் வெள்ளத்தை ஆண்டவர் தடுத்து வச்சது போல ஒரு வேளை நாம் ஆயத்தப்பட மாட்டோம். தேவன் அதை தடுத்து வச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குள்ளே கொஞ்சம் ஆயத்தங்களை நாம் என்ன செஞ்சிடலாம், செய்திடலாம். விளங்க அவங்களுக்கு. இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினால் என்றால் தேவசின்னம் கடந்து போக மட்டும் கொஞ்சம் ஒரு அறை வீட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நாள் ஒழிச்சு கொள்ளுற மாதிரி நம்ம கொஞ்ச நாள் பதுங்கிறதுக்கும் நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கும் அந்த காலத்தில் நம்ம கர்த்தரோடு இருந்து ஜெபிச்சு ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிறதுக்கும் நமக்கு ஒரு இடம் தேவை. விளங்குது. அதனால் இலங்கையில் இருக்கிற சபைகளுக்குள்ளே இதை கொண்டு போகணும். பாசஸ் மாற கூப்பிட்டு மீட்டிங் வைக்கணும். அவங்களுக்கு எல்லாம் இதை குறித்து சொல்லி என்னுடைய தேசத்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களை இந்த பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சிக்கணும். நான் கணவரோட ஃபோன் பண்ணி பேசினான். காரணம், இதில் அந்த சபை இந்த சபை, நான் பெரியவன் நீ சின்னவன்லாம் இதில் நிற்க முடியாது. விளங்குதா? எல்லாரையும் ஆதி சபை மாதிரி ஒன்றா சேர்த்து இந்த வரப்போகிற இந்த கொடிய பிரச்சனையிலிருந்து நம்ம தப்புறத்துக்குரிய ஒரு ஆயத்தத்தை நான் செய்ய வேண்டும். சரிதானே? அதனால் நீங்கள் நல்லா கவனிங்க. இதுக்காக இருந்து நல்ல வடிவாக ஜெபம் பண்ணி போட்டு கவனமாக இருங்க. அங்கே போகிற எனக்காகவும் நல்லா என்ன செய்யுங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு சரியான முறையில் பாதுகாப்பையும் எந்த நேரத்தில் என்னத்தை செய்யணும் என்ற ஞானத்தையும் உங்களுக்கு தருவார். நிச்சயமாக என்ன செய்வார், தருவார். மற்றபடி இது இப்படியே கொஞ்சம் சாதாரணமாக போய்கொண்டிருக்குமென்னு சொன்னால் 6ஆம் தேதி நான் வருவேன். அதுக்கு முன்னால் இங்கே இருக்கிற வழக்கமாக நாம் செய்கிற என்னென்னலாம் நாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். அதான் உங்களை பாதுகாக்கும். மற்றபடி வரப்போகிற இந்த குழப்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் அவங்கள் கண்மூடித்தனமாக பல காரியங்களை செய்ய முற்படுவார்கள். ஆகவே நம்மளும் அவன் செய்கிற இந்த முக்குத்தனமான வேலைக்கு அவன கையில் வல்லம் இருக்குது. என்னென்னு சொன்னால், இது இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும். அக்டோபர் 25ஆம் தேதி அந்த ரஷ்யாவில் உங்களுக்கு தெரியும் பிரிக்ஸ் மாநாடுன்னு சொல்லி அவனோட தனியாக உருவாக்கிட்டான். விளங்குதா? அதை உருவாக்கி அதில் இப்போ கிட்டத்தட்ட 50-60 நாடுகள் சேர்ந்துட்டுது. இலங்கையும் கூப்பிட்றவங்க இப்போ கிட்டல வர சொல்லி பூட்டின் ஃபோன் பண்ணதாக சொன்னாங்க. அனுரகுமார திசாநாயக் அவர் போனாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் கனநாடு அதில் இருக்குது. அந்த நாட்டு அதெல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்குரிய ஒரு காரணம், இனிமேல் நமக்கு டொலர் தேவையில்லை என்ற முடிவை 25ஆம் தேதி அக்டோபர் மாதம் எடுக்க இருக்கிறான். டொலரை மட்டும்
உலக அவங்க பயன்படுத்துறதுக்கு சவுதி அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிட்டேன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு அதை விட அணுகுண்டே விழலாம். எல்லாம் போச்சு விளங்க. ஏனென்றால் சவுதி வியாபாரம் செய்து டாலர்ல, வேற வேற என்ன நாடுகள் உள்ள நாடுகள் வியாபாரம் செய்யுது. பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்ய 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 சும்மா இருக்கிற தாள் அமெரிக்கனுக்கு காசு ஆகி கொண்டு போகுது. அது நிப்பாட்டினா முடிஞ்சு கதை. அதை செய்யறதுக்கு ரஷ்யா முற்படுது. ஆகவே அவன் விடமாட்டான். இதோட 2 பார்க்குறேன் அமெரிக்கன் நிற்பான். அவனுடைய லாபத்துக்காக யாரோ பலியாக போகிறாங்க. இடையில நம்மையும் போய் காயணும். கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக இருந்து நல்லா ஜெபிங்க. ஆமென். Ein Atomkrieg würde die Geschichte für immer spalten. In alles, was vorher war und die Nachkriegsapokalypse. Im schlimmsten Fall verschlingen Feuermassen alles im Umkreis von 10.000 Quadratkilometern und töten in wenigen Stunden hunderte Millionen Menschen. Und das ist nicht alles. Ein Atomkrieg könnte einen nuklearen Winter auslösen, der Milliarden Menschen auslöschen könnte, vielleicht sogar unsere ganze Zivilisation. Wie würde das aussehen? Feuer verursacht Winter. Detoniert eine Atomwaffe, erzeugt das eine Gasblase, die so heiß ist, dass alles im Umkreis von einigen Kilometern sofort Feuer fängt. Diese Terrorblase dehnt sich rasch aus, füllt den Himmel über dem Ziel aus und löst eine verheerende Schockwelle aus, die für einen Großteil der unmittelbaren Zerstörung verantwortlich ist. Im Grunde wird alles vernichtet und in Brand gesetzt. Im schlimmsten Fall entsteht ein Feuersturm, der alles und alle auf den Erdboden verschlingt. Direkt nach der Explosion steigt ein riesiger Atompilz auf, wie ein Dämon, der über seinem kranken Werk thront. Aber in den nächsten Stunden entsteht eine noch viel tödlichere Wolke. Die Feuer, die Städte, Wälder und Felder verbrennen, erhitzen so viel Luft, dass ein eigenes Mikroklima und Windsystem entsteht. Heiße Luft und Rauch steigen auf und ziehen Luft aus der Umgebung an. Der frische Sauerstoff facht die Flammen noch mehr an. Es entstehen Aufwinde und eine kolossale Pyrocumulonimbuswolke, die Ruß und Aerosole von den Flammen hoch in die Stratosphäre bringt. Normalerweise wird der Ruß, der von einem großen Feuer aufsteigt, durch Regen ausgewaschen. Aber eine Pyrocumulonimbuswolke kann Höhen weit über den Regenwolken erreichen. Einmal über der Tropopause gibt es nichts mehr, das den Ruß aus der Atmosphäre waschen könnte, wodurch er jahrelang oben bleiben kann. Geschieht das über einer Stadt, ist das schrecklich, wäre aber lokal begrenzt. Aber in einem ausgewachsenen Atomkrieg könnten die Kriegsnationen nach der kalten Logik der sicheren gegenseitigen Auslöschung Hunderte oder Tausende Atomwaffen einsetzen. Das würde hunderte Feuerstürme verursachen und bis zu 150 Millionen Tonnen Ruß in die Stratosphäre jagen. Ein Würfel so groß wie ein Wolkenkratzer. Dort oben bedeckt der Ruß über die nächsten Tage und Wochen die ganze Erde. Sonnenlicht wird absorbiert und kann die Erdoberfläche nicht mehr erreichen. Das ist keine Science-Fiction, in denen der Himmel schwarz wird und die Sonne verschwindet. Wenn nur ein kleines bisschen weniger Sonne auf die Erde fällt, wird es Winter. Und jetzt kommt plötzlich sehr viel weniger Sonne durch. Gestern war die Welt noch normal. Heute beginnt der nukleare Winter. Winter verursacht Hunger. Wie schlimm ein nuklearer Winter wäre, wird immer noch aktiv erforscht. Alles dreht sich um eine Sache. Wie viel wird verbrennen? Wie viele Feuerstürme löst die Hitze der Explosionen aus? Das hängt von vielen Faktoren ab. Zum Beispiel von den Materialien, aus denen eine Stadt besteht, der Jahreszeit oder ob es in der Nähe einen Wald gibt. Also denkt daran, wir arbeiten hier mit einigen Annahmen. Die gute Nachricht ist, dass ein nuklearer Winter nicht dauerhaft und keine neue Eiszeit ist. Die Klimaauswirkungen dauern nur, solange der Ruß in der Atmosphäre verbleibt. Nach etwa einem Jahrzehnt lichtet er sich und die Temperaturen normalisieren sich. Die schlechte Nachricht ist, dass das in wenigen Wochen einen fast sofortigen Klimawandel verursacht. Schneller, als sich irgendein Lebewesen anpassen kann. In diesem Klima ändern sich die Jahreszeiten. Der Winter wird länger, der Sommer kürzer und kühler. Oder er verschwindet. Dadurch verdunstet weniger Wasser über den Ozeanen, was weniger Regen und vielleicht große Dürren bedeutet. Das ist schlecht, weil unser Essen Sonnenlicht frisst.
Ohne richtigen Sommer und genug Regen werden Wachstumsperioden kürzer oder verschwinden ganz. Der Großteil der Menschheit lebt in den mittleren Breiten. Landstreifen mit idealen Temperaturen für unsere Art. Es ist weder zu heiß noch zu kalt und die Pflanzen, die wir essen, wachsen hier am besten. Der größte Teil unserer Nahrung stammt von wenigen hocheffizienten Kulturpflanzen, hauptsächlich produziert in wenigen landwirtschaftlich sehr produktiven Regionen, wie den Great Plains in den USA oder der Ukraine. Von diesen Brot- und Reiskörben aus werden sie über den ganzen Globus gehandelt und exportiert. Im schlimmsten Fall eines umfassenden Atomkriegs fallen die Temperaturen in den mittleren Breiten vermutlich für mehrere Jahre unter den Gefrierpunkt. Hier kann jetzt nichts mehr wachsen. Und der Brotkorb der Welt wäre plötzlich leer. Bricht die Nahrungsmittelproduktion ein, erhöhen die Produzenten vermutlich die Preise oder verkaufen gar nichts mehr an andere Länder, falls sie ihre Felder überhaupt noch bestellen können. Wie viele Menschen auf der Erde leben können, ist leicht zu berechnen. Man nimmt alle Kalorien, die man produzieren kann, und teilt sie durch den Bedarf, mit dem ein durchschnittlicher Mensch überlebt. Gibt es mehr Menschen als Kalorien, war's das bald. Wir haben nur Vorräte für ein paar Wochen. Nicht genug, um diese drastische Reduktion der Produktion zu überleben. Aber es ist nicht nur das Klima. Die moderne, industrialisierte Landwirtschaft ist sehr komplex und hängt von funktionierenden Versorgungsketten ab, die unvorstellbare Mengen an industriell hergestellten Düngemitteln und Chemikalien gegen Unkraut und Ungeziefer liefern. Riesige, spezialisierte Maschinen pflügen, säen, ernten und verteilen. Nach einem Atomkrieg, vor allem wenn die produzierenden Länder Teil des nuklearen Schlagabtauschs waren, gibt es vielleicht einfach keine Treibstoffe, Dünger oder Ersatzteile mehr, weil es keine Ölraffinerien, Häfen oder andere wichtige Infrastruktur mehr gibt, was der globalen Nahrungsmittelproduktion weiter schadet. Schauen wir uns an, was die Wissenschaft zu den Kriegen sagt, die wirklich passieren könnten. Ein echter Atomkrieg. Heute gibt es hauptsächlich zwei Konflikte, an die die Wissenschaft bei der Berechnung eines nuklearen Winters denkt. Ein Atomkrieg zwischen Indien und Pakistan oder den USA und Russland. Den wahrscheinlichsten, eher kleinen nuklearen Schlagabtausch mit relativ schwachen Waffen könnte es zwischen Indien und Pakistan geben. Aber selbst in diesem eher kleinen Atomkrieg würden etwa 27 Millionen Menschen direkt sterben, was schrecklich genug ist. Das sind mehr als im gesamten Ersten Weltkrieg. Die Feuer würden keinen nuklearen Winter verursachen, sondern eher einen milden nuklearen Herbst. Aber selbst das würde das Klima und die globale Nahrungsmittelproduktion so sehr stören, dass weltweit bis zu 250 Millionen Menschen verhungern würden. Leider befinden sich Indien und Pakistan in einem Wettrüsten und haben die Zahl und Sprengkraft der Atomsprengköpfe in ihrem Waffenarsenal erhöht. Die nächste Eskalationsstufe wäre ein Krieg mit Hunderten Atomwaffen, bei dem Bomben und Feuer viele große Bevölkerungszentren zerstören und über 100 Millionen Menschen töten würden. So ein Krieg würde einen nuklearen Winter verursachen, der die globale Landwirtschaft stark genug beschädigen würde, um die verfügbaren Kalorien zu halbieren. Bis zu 2 Milliarden Menschen würden verhungern. Einer von 4 heute lebenden Menschen. Der Worst Case wäre ein Weltkrieg zwischen NATO-Staaten und Russland oder China, das ebenfalls dabei ist, sein Kernwaffenarsenal auszubauen. In einem Krieg zwischen einer früheren, zukünftigen und aktuellen Supermacht könnten Tausende Atomwaffen detonieren. In einem Szenario mit rund 4.400 Atomwaffen würden 360 Millionen Menschen sofort sterben. Es gibt nichts, mit dem wir Tod und Zerstörung dieser Größe vergleichen könnten. Es ist, als würden wir einen Asteroiden auf uns selbst werfen. Der nukleare Winter nach so einem apokalyptischen Krieg würde unsere Kalorienproduktion um bis zu 90% reduzieren. Es wäre nicht nur die Landwirtschaft direkt tot, sondern es würde auch mindestens 1 Jahrzehnt dauern, bis sich das Klima erholt. Denn so ein Krieg würde genau die Regionen treffen, die den Großteil der Nahrungsmittel produzieren. Die Erholung wäre sehr viel schwieriger als bei anderen Konflikten.